ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் மிட் டேர்முக்கான 10th தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் நம்மளுக்கு போர்ஷனே வந்து ரெண்டு இயல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இயல் 5 மற்றும் இயல் 6 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயல்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை மார்க்குக்கு கேள்வி கேட்க போறாங்க? மொத்தம் 50 மார்க்குக்கு கேள்வி கேட்க போறாங்க இல்லையா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே புக் பேக்ல இருக்கக்கூடிய குருவினா சிறுனா நெடுவினா மட்டும் இல்லாம மற்ற கேள்விகளையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதுல மேக்ஸிமம் எதையுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோட நம்ம யாரை படிக்கணும் அப்படின்னா மனப்பாட செய்யுள், திருக்குறள் அண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இந்த டாபிக்லாம் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ இதுலதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்கே வந்து ஸ்கோர் ஆகும் இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இலக்கணத்துல ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது இந்த ஐவகை திணைகளை வச்சு கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. அண்ட் புக் பேக்ல பாத்தீங்கன்னா குருவினா சிறுவினா நெடுவினா இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கும். சரிங்களா? இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டாபிக்லாம் இருக்கு. ஓகேவா? தொடர்களை அறிவோம், தொடர்ந்து செய்வோம், இந்த மாதிரியான டாபிக் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஓகேவா? எல்லாரும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுரை எழுதுக. கண்டிப்பா கட்டுரை எழுதுக, இல்ல கடிதம் எழுதுக, இல்லைன்னா வந்து விண்ணப்ப படிவம் நிரப்புக, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழியோடு விளையாடு, இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தக, இது வந்து 2 இதுலயுமே இருக்கு. இயல் 5லயும் இருக்கு, இயல் 6லயும் இருக்கு. இது கட்டாயமா வந்து கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள். சரிங்களா? இந்த கலைச்சொற்கள் அப்படின்றது இயல் 5லயும் இருக்கு, இயல் 6லயும் இருக்கு. இது வந்து கட்டாயமா கேட்பாங்க. 2 மார்க்ல வந்து கேட்பாங்க. அது 1 மார்க்லயாச்சும் கேட்டுருவாங்க. சரிங்களா? அண்ட் வந்து திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மனப்பாட குறள்கள் இருக்கும். அந்த மனப்பாட குறள்களையும் வந்து நம்ம படிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? அண்ட் அதுல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன? இயல் 6ல பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதியில இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், இதெல்லாம் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் அதுல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுலயும் வந்து என்ன இருக்கு? மொழிபெயர்க்க இருக்கு, தமிழ் எண்ணூறு தருக, தமிழ் எண்களை வந்து கொடுப்போம். சரிங்களா? இதுல வந்து கடிதம் எழுதுக இருக்கு, விண்ணப்ப படிவத்தை நிரப்புக, இதுலதான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஒண்ணுதான் இருக்கு, அதையும் படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இதுலயும் வந்து மொழியோடு விளையாடு இருக்கு, தொடரை படித்து விடையை தருக, இது வந்து இருக்கு. அண்ட் வந்து காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, இதெல்லாம் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா படிப்போம் பயன்படுத்தும், அதாவது வந்து கலைச்சொற்கள் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அண்ட் இயல் 6ல பாத்தீங்கன்னா மனப்பாடத்துல யாரை கொடுத்துருக்காங்க? சிலப்பதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்ததான் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கவுண்ட் பண்ணிடுங்க. பாய்.